ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாருக்கு கூடுமா? விசுவாசிக்கிறவன். அப்பா ஆண்டவர் நம்புகிறவன், அதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசம் என்பது முழு நம்பிக்கை, ஒரு சிறிய சந்தேகம் இல்லாமல் நம்புவது. நீங்கள் வாஞ்சிக்கிற, விரும்புகிற, ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள் நம்புங்கள் தேவ பிள்ளைகளே. அதான் விசுவாசிங்க, நம்பிக்கையோட இருக்க தேவ பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, மனிதர்கள் மேல், மனுஷிகள் மேல் 100% நம்பிக்கை வைக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில், மனுஷர்கள் மேல், மனுஷிகள் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சொந்தமானாலும், எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களானாலும், உங்களுக்காக உயிரையே கொடுத்து விடுவேன் என்று சொன்னாலும், உங்க குடும்பத்தை என் குடும்பம் போல் நேசிப்பேன் என்றாலும், உங்கள் வலது கையாக நான் இருப்பேன் என்றாலும், உங்களுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்றாலும், உங்க கூடவே எப்பொழுதும் இருந்தாலும், சில காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாக செய்திருந்தாலும் 50% மட்டும் நம்புங்க, விசுவாசிங்க தேவர்களே. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மனுஷனின் ஹல்லேலூயா, மனுஷனின் மீதும் மனுஷிகளின் மீதும் வைக்கும் நம்பிக்கை அதிகமாக ஏமாற்றங்களும், வருத்தங்களும், கண்ணீரும், கவலையும், மனவேதனையும், மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் தான் மீதியானதாக இருக்குது. ஏன்னா இவங்க மேல வைக்கிற நம்பிக்கைனால, விசுவாசனால. தேவர்களே, உங்கள் முழு நம்பிக்கை ஆண்டவரின் மீது வைக்கும் போது, நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் நேர்மையானதாகவும் ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் இருக்குமானால், நிச்சயமாக அது 100% என்ன செய்யும்? 100% நிறைவேறும். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து செயல்படுங்க. ஆண்டவரை நம்புகிற, விசுவாசிக்கிற உங்களை தலை குனிந்து போகவே விட மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். இதுவரை வெட்கப்பட்டு இருந்தாலும் இனி வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து, எப்படி உங்க தேவையெல்லாம் சந்தித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நிறைவாக, எப்படி நிறைவாக திருப்தியாக நடத்துவார் தேவ பிள்ளைகளே. நீங்க எதை குறித்தும் அது நடந்து, எப்படின்னா நீங்க எதை குறித்துன்னு ஏன் சொல்றேன்னா, அது நடக்காது, இது முடியாது, அது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது என்று மட்டும் எப்படி ஒரு நாளும் இது நடக்காது, அது முடியாதுன்னு ஒரு நாளும் பேசாதீங்க. விசுவாசம் குறைஞ்ச வார்த்தை உங்க வாய்ந்து வரவே கூடாது தேவ பிள்ளையே. அது நடக்கும், இது நடக்கும் என்று எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அப்பொழுது உங்க வேலை, வியாபாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் தேவ பிள்ளைகளே. இனி ஆண்டவரை விசுவாசித்து ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு அங்கே ஜெபிங்க, சரியா? உம்மை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எங்களோடு பேசின அன்பு தகப்பனும் தாயுமானவரே, எசப்பா உம்மை ஸ்தோத்திரம். எசப்பா ஆண்டவரே, இந்த நேரம் எசப்பா, மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், மனுஷிகள் எனக்கு உதவி செய்வார்கள், நான் மலை போல நம்பி இருந்த இவர்கள் செய்வார்கள், என் சொந்த பந்தங்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி அவர்கள் மேல் விசுவாசம் வைத்து ஏமாந்தது போதும் ஆண்டவரே. என்னை மன்னியுங்க ஆண்டவரே. உம்மேல் அசைவாத ஆண்டவரே, உம்மேல் அசையாத நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள எனக்கும் என் குடும்பத்திற்கும் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இவர்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பித்து ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.